வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி நம்ம மளிகை கடையில் ஒரு கடை ஒன்று வீடு ஒன்று ஜாயினில் இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து சோலார் ப்ளஸ்ஸு இன்வெர்ட்ரு சார்ஜ் ஆகிற மாரி ஈபிலையும் சோலார்லேயும் சார்ஜ் ஆகிற மாரி பிளேயர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே சோலார்லேயே 12 வோல்ட் லைட்டு எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம கண்ட்ரோலு கனெக்ட்ரு எல்லாத்தையும் மாற்றுறது, 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, 12 வோல்ட்லேருந்து 220 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் பிளேயர் வாங்கி அவங்க செட் பண்ணி கொஞ்சம் லைட்டு எரிய விட்டுருந்தாங்க. எமர்ஜென்சி லைட்டுக்கு இதை கனெக்ட் பண்ணி 12 வோல்ட் லைட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பிளேயர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக நம்ம சோலார்லேருந்து ப்ளஸ் யூஐஎல்எல் சோலார் நம்ம போட்டிருக்கு இந்த கம்பெனி. இதில் ஃபுல்லாக இந்த சோலார் மூலயமாவும் சார்ஜ் ஆகும். ப்ளஸ்ஸு பேட்ரி வந்து 100 ஏஹெச்பி தான் போட்டிருக்காங்க பேட்ரி. இதில் வந்து நம்ம ஒரு மெயின் சார்ஜ் ஆகணுமா, நம்ம அந்த பிளேயர் சார்ஜ் ஆகணுமா, அதுக்காக ஒரு மெயின் எடுத்து வந்திருக்கோம். மற்றெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து வீட்டிலேருந்து அந்த வீட்டு உள்ளேருந்து ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தோம். அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேறு கனெக்ஷனாக மாற்றலாம். அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் கனெக்ட் பண்ணுற மாதிரியே. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1.5 அதில் கொண்டு வந்திருக்கோம். சோலாருக்கு வந்து 1 ஸ்கொயர் ஒயர் தான் போட்டு சார்ஜ் ஆகிற மாரி வச்சுருந்தாங்க. கஸ்டமரே செட் பண்ணியிருந்தாங்க. 1 ஸ்கொயர் தான் நல்லா சார்ஜ் ஆகுது, 2.5 போட்டிருந்தாங்க, சார்ஜ் ஆகலன்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த லைன் எல்லாம் ஃபினிஷிங்காக கொண்டு வந்து அடித்து வச்சாச்சு. ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த கபோர்டு உள்ளார வச்சுட்டு, இடைஞ்சல் இல்லாமல் கபோர்டு உள்ளார மட்டும் வச்சுட்டு அங்கே பிளேயர் வச்சுட்டு அவங்க செட் பண்ண சொன்னாங்க. இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு சோலார்லேருந்து வர ப்ளஸ் மைனஸு. அது நம்ம ஒரு பிரேக்கர் இருக்குது, அது கண்ட்ரோல் மழை இடிக்கிறப்ப தான் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக யூசேஜுக்காக வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு இது டெலிவரி பவரு. இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு பேட்ரிக்கு ப்ளஸ் மைனஸ் எப்பயும் போல் நார்மலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து திருப்பின் டாப்பு சார்ஜ் ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க தனியாக. இதில் ஏற்கனவே சோலார் கனெக்ஷன் பேட்ரியோட பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது எல்லாமே இந்த பிளேயரில் ஆப்ஷனில் காட்டும். நம்ம பவர் மெயின் ஆன் பண்ணோன்னா மெயினுக்குள்ளே எவ்வளோ வோல்ட் வருது, அதுக்குள்ளே பவர் வருது, எவ்வளோ வருது, பேனல்லேருந்து எவ்வளோ வருது, ப்ளஸ் பேட்டரியில் எவ்வளோ பவர் இருக்குது எல்லாமே டிஸ்பிளேல இதில் ஃபுல்லாக தெரியுது. டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குழப்பற மாரி தான் இருக்கும். பட் மேனுவல் பார்த்து கொஞ்சம் படித்தா கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். நம்ம கனெக்ஷன் ஒன்று தான், ப்ளஸ் மைனஸு சோலாரில் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு டெலிவரி மட்டும் நார்மலாக இன்வெர்ட்டரில் எடுக்கிற மாரி தான். நம்ம எப்பயும் போல் நார்மலான 2 வே சுவிட்சு போட்டு நம்ம எப்பயும் போல் போர்டு செஞ்சாச்சு. நம்ம போர்டு வந்து இந்த போர்டு டீட்டெயில் வந்து நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா அவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் இன்வெர்ட்டரை பற்றி. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது சார்ஜ் ஆகிறதுக்கு 6 ஆம்ஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் 2 வே போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாரி பிரேக்கர் கொடுத்துருவோம். சோலார்லேருந்து வர லைனை தனியாக கொடுத்தாச்சு. நம்ம இந்த 2 வே சுவிட்ச் என்னத்துக்கு கொடுக்கணும் எல்லா டீட்டெயிலும் ப்ளேலிஸ்ட்டில் போய் இன்வெர்ட்டர் கனெக்ஷன் பாருங்கள். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் இன்வெர்ட்டரை பற்றி டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. எதுக்காக இது கொடுக்கணும், இங்கே தான் பிளேயர் கொடுக்க போகிறாங்க. இங்கே வந்து ட்ரே மாரி வைக்க போகிறாங்க. ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்த பிறகு உள்ளார பேட்டரி தூக்கி வைக்கிற மாரி போட போகிறோம். இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு இது வந்து EB டு இன்வெர்ட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இது வந்து டெலிவரி, இன்வெர்ட்டரோட டெலிவரி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம பிளேயரோட பின்னாடி ப்ளஸ் மைனஸ் பார்த்து சோலாருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 40 ஆம்ஸ் ஐசோலேட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து சோலாரில் வந்து டெலிவரி பாயிண்ட்டு போகிறப்ப அதை கட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இடிக்கிறப்ப அவங்க சேஃப்டிக்காக ஒரு பிரேக்கர் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ப்ளஸ் இன்வெர்ட்டர் ஒயரும் சேர்த்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹோஸில் போட்டாச்சு. பின்னாடியும் 6 ஆம்ஸ் 3 பின் டாப் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜருக்கு ரெடி ஆகிட்டு இப்போ ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணோம், இல்லைன்னா ஷார்ட் ஆகும். ப்ளஸ் சோலார் பேனலில் கனெக்ட் இருக்கப்போ ஒயர் வந்து டேப் அடிச்சிங்க ஷார்ட் ஆகிடும் ஒரு பேனலு. இப்போ நம்ம சோலாரில் உள்ளதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துப்போம். திருப்பின் டாப்பு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சோலாரில் ஒர்க் ஆகுது ப்ளஸ் இதில் சார்ஜ் ஆகுதான்னு பார்த்துப்போம். இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்கிறதுனால கரண்டில் சார்ஜ் ஆகும் மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சுன்னா சோலாரில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் EBயில் சார்ஜ் ஆகும். நார்மலாக இது பிளேயர் பெஸ்ட்டு தான் கொஞ்சம். ஏன்னா சோலார் பேனல் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். அது மட்டும் செட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் EBயிலே சார்ஜ் ஆகாமல் பேனல்லையும் கொஞ்சம் சார்ஜ் ஆகும். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லோடு எல்லாமே ஆன் ஆகிட்டு இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து ஃபுல்லாக LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த பவர் மெயின் ஆன் பண்ணுது, இன்வெர்ட்டர் டெலிவரியில் எவ்வளோ பவர் எடுக்குது, பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது,
பேட்டரியோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது, சோலார்லேருந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுது, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஜிட்டலில் கொஞ்சம் உத்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஃபுல்லாக. மற்ற நார்மல் இன்வெர்ட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன், ஒரு 5 பட்டன்லேயே லைட்டிங்லேயே வேலையை முடிச்சிடுவாங்க. டிஸ்பிளேயில் எவ்வளோ பேட்டரியில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் பவர் வந்துகிட்டு இருக்குது சோலார்லேருந்து, ஈவிலேருந்து எவ்வளோ ஏறுது, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நான் பேனல் தான் பெரிய பேனலாக மாற்றுறாங்க. ஒயரெல்லாம் மாற்றுறப்போ உங்களுக்கு மேலே போய் பேனல் ஃபுல்லாக மாடியிலேருந்து காட்டுறேன். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரிலேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து இவங்க மட்டும் கன்வெர்ட் பண்ண லைட்டு மட்டும் 12 வோல்ட்டு கொஞ்சம் லைட்டு வச்சுருக்காங்க, அது மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பிளேயர் மட்டும் கனெக்ஷனில் இருக்குது, மற்ற நம்ம தான் கிளியர் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்குது. என்னோடய வீடியோனா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். நன்றி.